அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். வேதத்திலே மலை பிரசங்கத்தினுடைய முடிவிலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு காரியங்களாக இயேசு பல காரியங்களை சொல்லுகின்றார். ஒன்று இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். அதுபோல ஜீவனுக்கு போகிற பாதை, அதற்கு மாறாக கேட்டுக்கு போகிற பாதை. கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறார். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மரத்தை குறித்தும், கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடிய கெட்ட மரத்தை குறித்தும் பேசுகிறார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை குறித்தும், மணல் மேல் வீட்டை கட்டின புத்தியற்ற மனுஷனை குறித்தும் இயேசு பேசுகின்றார். நீங்கள் மத்திய 25ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தியுள்ளவர்களாகவும் 5 பேர் புத்தியற்றவர்களாகவும் அங்கே பார்க்க முடியும். அதே அதிகாரத்தில் வலதுபுறத்தில் நின்ற செம்மறியாடுகளை குறித்தும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகளுக்கும் கர்த்தர் நியாயந்தீர்த்த காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்க முடியும். இருளின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் முழுவதுமே ஜனக்கூட்டத்தை, மொத்த மக்களையும் இரண்டாக பிரித்து, பேழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோவாவின் குடும்பம், பேழைக்கு வெளியே இருக்கக்கூடிய மொத்த உலகமும், இப்படி பிரித்து நாம் அநேகம் காரியங்களை பார்க்க முடியும். இவைகளை வைத்துக்கொண்டு நான் இந்த நாளில் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் 2 தோணிகளே கால் வைத்துக் கொண்டு பயணிக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 எஜமான்களுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாது என்று வேதம் மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்னவென்று சொன்னால், உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுக்கு பகைஞர்களாகத்தான் இருக்க முடியும். தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால், கர்த்தருக்கு என்னவெல்லாம் பிடிக்காதோ அவைகள் எல்லாம் விட்டு விட்டால் தான் நம்மால் ஒரு பாதையிலே நிம்மதியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆகவே இந்த நாளிலே 2 எண்ணங்களோடு பயணிக்கின்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை கர்த்தர் முற்றிலுமாக விடுதலையாக்குவாராக. God bless you.